ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி தான் ஆஃப் இயர் எக்ஸாம் முடிய போகுது. ஸோ பாப்பா ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்கா. சூடாக வடித்த சாதம். இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம். ஸோ ஒரு டாபிக் சொல்லிக் கொடுக்க சொன்னால் அவளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ சாம்பார் வைக்கிறதா தான் பிளானு. பட் அதை அப்படியே பருப்பு குழம்பா மாற்றிட்டேன் டைம் இல்லாதனால. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பருப்பு குழம்பு. பட் ரொம்ப டேஸ்டியாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் மஞ்சப்பொடியெலாம் போட்டு வேக வச்சுட்டு தாளிப்புக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகாய், காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா தாளித்து இதை ஊற்றிட்டு புளி கரைச்சி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு கொதி வந்ததுமே இறக்கிருங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு, பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சைட் டிஷ் வந்து கோவக்காய் பொரியல். ஸோ கோவக்காய் பொரியல் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பண்ணிடுவேங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்ப வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச காய். ஸோ இது வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு கோவக்காயை ஃப்ரை பண்ணி குழம்பு மிளகாய்த்தூள், வத்தப்பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இந்த பருப்பு குழம்புக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து மிளகு தக்காளி கீரை, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரைங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மிளகு தக்காளி கீரையை ஆஞ்செடுக்கும் போது இந்த மிளகு தக்காளி காயை வந்து மறந்துடாமல் அதோட சேர்த்து போடுங்க. அதை கீழே போட்டுறாதீங்க, அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. யூஸ்வலாக முட்டை போட்டு பண்ணுவேன். பட் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்து முட்டை சாப்பிட மாட்டோம், நான்வெஜ் சாப்பிடாதனால தேங்காய் துருவல் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.